எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்று என் தாய் தமிழை வணங்கி அவையில் வீட்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை சூசை மாணிக்கம் அவர்களுக்கும், தாளாளர் தந்தை அவர்களுக்கும், இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் என் இனிமையான மதிய வணக்கம். மணி ஒன்றாயிருச்சு. மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் ரொம்ப களைப்பா இருக்கீங்களா? பசியில ரொம்ப பசியா இருக்கீங்க. நாங்களும் பசியா தான் இருக்கோம். அதனால ரொம்ப நேரம் பேசாம எவ்வளவு சுருக்கமா முடிக்க முடியுமோ முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். கண்டிப்பா முடிச்சேன். 4 to 5 நிமிடம் அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன விழா? உங்கள் சார்பாக நானும் ஆசிரியர் என்கிற முறையில் அனைவருக்கும் ஆசிரியர் தின விழா வாழ்த்துக்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும். சரி, இப்போ ஆசிரியர் தின விழா எப்போ கொண்டாடுறோம்? செப்டம்பர் 5, நாளை விடுமுறை, இன்னைக்கு கொண்டாடுறோம். பரவாயில்ல. சரி, ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் ஆசிரியர் தின விழா கொண்டாடினால் மகிழ்ச்சியா? அப்ப எதுல மகிழ்ச்சி? ஆசிரியர்களுக்கு உண்மையில் நீங்கள் எதை செய்தால் மகிழ்ச்சி அடைவார்கள்? யாராவது ஒரு ஆள் இங்க வந்து சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் வாங்க. 2 காரணம், 2 இருக்கு. 2 காரியங்கள் செய்தீங்கன்னா ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. பள்ளி நிர்வாகமும் அதை தான் எதிர்பார்க்கிறது, ஆசிரியர்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். ஆமா, நம்ம உலகத்துல முன்னேறலாம். சந்தோஷம். அதாவது ஒண்ணு, கல்வி கற்பதற்காக நீங்கள் பள்ளிக்கு வருகிறீர்கள், இது ஒன்று. இன்னொன்று, மாணவிக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு ஆள் வரலாம். ஒழுக்கமா இருக்கணும், அப்புறம் நல்லா படிக்கணும். ஒண்ணு ஒழுக்கம், இன்னொன்னு கல்வி. வாழ்த்துக்கள். அதாவது 2 காரியத்துக்காக தான் நீங்க பள்ளிக்கு வரதே. இப்ப வீட்டுல 1 மணிக்கு பெல் அடிச்சு சாப்பாடு போடுறாங்களா? இல்ல. 11 மணிக்கு பெல் அடிச்சு கழிவறைக்கு போக சொல்றாங்களா? வீட்டுல எல்லாரும் சீருடை அணிந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? சீருடை அணிவது, அதை சரியாக அணிவது, காலணி அணிவது, கழிவறையை சுத்தமாக பயன்படுத்துவது, வகுப்பறையில் அமைதியாக இருப்பது, தேவையில்லாத தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுப்பது, நீங்கள் எவ்வாறு தலைமுடிகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது, உங்களுடைய நடை உடை அனைத்தையும் கற்றுக் கொடுப்பது, அறியாமையோடு வரக்கூடிய உங்களை அறிவுள்ளவர்களாக மாற்றக்கூடியவர்கள் நாங்கள் தான், ஆசிரியர்கள் தான். இப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களா? மாணவர்கள் சில பேர் நல்லா படிக்கிறீங்க. எவ்வளவு பேர் நல்லா படிக்கிற? எவ்வளவு பேர் நாங்க சுமாரா படிக்கிறோம்னு சொல்றீங்க? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்களால் படிக்கவே முடியல. அதையும் கை தூக்குறீங்க. பரவாயில்ல. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, திருவிளையாடல்ல ஒரு படம். அந்த படத்துல சிவாஜி கணேசனும் தருமையாக நாகேஷ் அவர்களும் நடிச்சிருந்தாரு. அதுல நாகேஷ் சிவாஜி கணேசனோட மிக சிறப்பு